நவம்பர் 1 முதல் மழலையர் நர்சரி பள்ளிகள் திறப்பு இல்லை என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நவம்பர் 1 முதல் நர்சரி மழலையர் பள்ளிகள் திறக்கப்படாது என்று பள்ளிகள் திறப்பு தற்போதைக்கு இல்லை எனவும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மிக முக்கிய அறிவிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அனைத்து பள்ளிகளும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் இந்த செய்தியாளர் நௌஷத், அரசு அறிவிப்பினுடைய முக்கிய சாராம்சம் என்ன? வணக்கம் கோபால். தமிழக அரசு கடந்த முறை தமிழகத்தில் ஊரடங்கு தொடர்பான பல்வேறு தளர்வுகளை அறிவித்திருந்தார்கள். அது குறிப்பாக 8 முதல் 8ஆம் வகுப்பு பள்ளிகள் திறக்கப்படும், நவம்பர் 1 முதல் திறக்கப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிட்டுதான் மிக முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுது. என்றால் பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லையா என்ற கேள்விக்கான முற்றுப்புள்ளியாக பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் நர்சரி பள்ளிகள், எல்கேஜி, யூகேஜி மற்றும் மழலையர் பள்ளிகள் திறக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது கடந்த காலத்தில் பார்க்கப்படும். அமைச்சரை பொறுத்தவரைக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சர் அது குறித்து ஆலோசனை மேற்கொண்டுவதாகவும் அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் இந்த முழு ஊடகத்திற்கான, அதாவது இந்த ஊடகம் கடந்த முறை அறிவித்த ஊடகத்திற்கான அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அரசாணை மிக முக்கியமாக எல்கேஜி, யூகேஜி தாமதமாக திறக்கப்படும், அதுக்கான அறிவிப்பு விரைவில் வரும் தெரிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி இந்த பள்ளிகள் திறக்கப்படும் என அந்த அறிவிப்பில் இடம்பெறவில்லை. அதுதான் குறிப்பாக மிக முக்கியமாக தொடர்ந்து கடந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் அமைப்புடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். ஆசிரியர் சங்கத்தினர் குறிப்பாக மழலையர் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டுமா, நர்சரி பள்ளியை திறந்தால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும், அதுக்கு நடவடிக்கை என்ன என்பது குறித்து கூட கடந்த 2 நாட்கள் முன்பாக தொடர்ந்து அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு பார்க்க முடியுது. இருந்த போதிலும் இந்த அரசாணையில் மிக முக்கியமாக இதை தெரிவித்திருக்கிறார்கள். அதை குறிப்பாக நர்சரி ஸ்கூல்ஸ் மற்றும் எல்கேஜி, யூகேஜி பள்ளிகள் திறப்பது தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி திறப்பு என்பது இது குறிப்பிடவில்லை. இருந்த போதிலும் ஏற்கனவே கடந்த முறை தலைவியின் போது பல்வேறு தளர்வுகள், குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு உள்ளிட்ட 3 நாட்கள் தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் கோவில்கள் திறக்கப்படும் தெரிவித்திருந்தார். அதற்கான அரசாணை மற்றும் பொது இடங்களில் மக்கள் கூடும் பொழுது முழுமையாக அந்த மாவட்டங்கள் கண்காணிக்க வேண்டும். அதுமட்டும் மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு கடற்கரைகளில் மக்கள் அனுமதிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளுக்கான அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அரசாணையில் ஒரு பகுதியாக பள்ளிகள் திறப்பு, அதாவது எல்கேஜி திறப்பு இல்லை என்ற மிக முக்கிய அறிவிப்பை இந்த அரசாணையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். கோபால், நர்சரி மழலையர் பள்ளிகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படாது, அந்த அறிவிப்பு பிறகு வெளியாகும் என்கின்ற மிக முக்கிய தகவலை தற்போது தமிழக அரசு அரசாணையாக வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷத் வழங்கி கேட்கும். மேலதிக தகவல்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம்.